அத்தியாயம் 27. அவ ரொம்ப தூரமா இருக்கா என விக்ரம் சொன்னதை கேட்டு தீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா சொல்ற? ரொம்ப தூரமானா? அப்போ ஃபாரின்ல இருக்காளா? எந்த கண்ட்ரில இருக்கா? சரி, இட்ஸ் ஓகே. அவ ஃபோன் நம்பர் கொடுடா, நான் அவளை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் என விக்ரமிடம் அவள் ஃபோன் நம்பரை கேட்டான். நான் அவளை பார்த்தோம், பல வருஷம் ஆச்சு. அவ கூட பேசியும் ரொம்ப வருஷம் ஆச்சு மச்சி. அவதான் ரொம்ப தூரமா இருக்காளே என விரக்தியாய் சிரித்தான் விக்ரம். என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? என்னை விட நீதான் அவ கூட ரொம்ப க்ளோஸ். அவ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்ட. ஆனா இப்போ என்னன்னா என்னமோ உளறிட்டு இருக்க. எங்க இருக்கான்னு கேட்டா ரொம்ப தூரமா இருக்கான்னு சொல்ற. சரி, ஃபோன் நம்பர் கேட்டா பேசியே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்ற. எனக்கு ஒன்னும் புரியல. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாவது சண்டையா விக்ரம்? இல்ல, ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சா? அதனால அவ பேச மாட்டேங்கிறாளா? ஏதாவது சொல்லு விக்ரம் என அவனை ஒழுக்கினான் தீரன். விக்ரம் இன்னும் சாலையை தான் வெறித்து கொண்டிருந்தான். நான் ஏண்டா அவ கூட சண்டை போட போறேன்? கவி கூட நான் எப்படி சண்டை போடுவேன்? அவதான் என்னை விட்டு போயிட்டா என்றான் உதட்டில் சிறு கசந்த புன்னகையுடன். போனா அப்படியே விட்டுருவியா? நீயும் அவ கூட போக வேண்டியதானே? அவ கூட பேச வேண்டியதானே என்ற தீரன் பேச்சில் சிறு கோபம் எட்டி பார்த்தது. பால்ய சிநேகிதியுடன் பேச முடியவில்லை என்ற ஏக்கம் அது. நான் என்னடா பண்ணுவேன்? அவதான விட்டுட்டு போனா. கண்டிப்பா ஒரு நாள் அவளை தேடி நான் போக போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க சில முக்கியமான வேலை இருக்கு. அவளை ரொம்ப தூரம் அனுப்பி வச்சவங்க எல்லாருக்கும் நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்குடா. அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் நானும் அவ இருக்க இடத்துக்கு போகணும் என நண்பன் பக்கம் திரும்பினான் விக்ரம். என்னமோ சொல்ற, ஒன்னும் புரியல. ஆனா நீ எல்லா வேலையையும் முடிச்சதுக்கு அப்புறம் கவிய பார்க்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. ஏன்னா என்னால வர டைம் இருந்தா நானும் வருவேன்ல, சரியா? விக்ரம் தீரன் தோளில் கை போட்டு கொண்டான். நிச்சயம் உன்னை நான் கூட்டிட்டு போக மாட்டேன் தீரா என மெல்லியதாய் சிரித்து கொண்டான் விக்ரம். அடே, ஏண்டா விக்ரம் இன்னும் இப்படி பொசசிவா இருக்க? ஆனா நீ இன்னும் மாறவே இல்லடா விக்ரம். அப்படியே பழைய விக்ரம் மாதிரி தான் இருக்க. எதையும் நீ மறக்கல என சிரித்து கொண்டான் தீரன். நான் எப்பவுமே எதையும் மறக்க மாட்டேன் தீரா. வெளித்தோற்றம் மட்டும்தான் மாறி போயிருக்கு. ஆனா உள்ள எல்லாமே அப்படித்தான் இருக்கு. எதுவும் மாறல என காஃபிக்கு விக்ரம் தான் பணம் கொடுத்தான். சரிடா, வந்த விஷயத்த பத்தி பேசுவோம். என்ன விஷயமா என்ன வர சொன்ன என நாற்காலியில் வாகுவாய் அமர்ந்து கொண்டான் விக்ரம். ஆமா, அத மறந்தே போயிட்டேன் விக்ரம் என தீரன் விக்ரமுக்கு நேர் எதிரில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். மித்துவும் அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். ஒரு முக்கியமான விஷயமா பேசதான் விக்ரம் உன்னை வர சொன்ன. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ல நடந்துகிட்டு இருக்க பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் பத்தி இப்போ நான் தான் அந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் விக்ரம். என்ன என ஒரு நொடி விக்ரம் முகத்தில் அதிர்ச்சி தோன்றி மறைந்தது. வெயிட், நீ சொல்றது இப்போ நடந்த சில மர்மமான பொலிட்டிக்கல் மர்டர் பத்தி தானே? ஆனா அதுல வேற ஒரு இன்ஸ்பெக்டர் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. நீ எப்படி என ஆச்சரியமாக கேட்டான் விக்ரம். ஆமா விக்ரம், இதுக்கு முன்னாடி இந்த கேஸ வேற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ இந்த கேஸ் என்கிட்ட தான் இருக்கு. அண்ட் இப்போ இந்த கேஸ நான் தான் பாக்குறேன்னு ஒரு சிலர் தவிர யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு சிலர்ல இப்போ நீயும் ஒருத்தன். மோஸ்ட் கிரிட்டிக்கல் கேஸ் விக்ரம் இது. மீடியாவுக்கு தெரிஞ்சா ஆ ஒன்னு மைக் தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்புறம் சுத்தமா ஒர்க் பண்ண முடியாது. அதனால இன்ஃபார்ம் பண்ணல. 2 வாரம் ஆச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே காம்ப்ளிகேட்டடா இருக்கு விக்ரம். எந்த பக்கம் போனாலும் க்ளோஸ் ஆன மாதிரி தோணுது விக்ரம் என நெற்றியை நீவிக்கொண்டான். விக்ரம் பொறுவும் சுருங்க பார்த்தான் நண்பனை. உன்னை பார்த்தது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அதே அளவு வருத்தமாவும் இருக்குடா நீ இந்த கேஸ்ல இருக்கிறது என விக்ரம் இதழில் சிறு கசந்த புன்னகை தோன்றி மறைந்தது. ஏன் அப்படி சொல்றீங்க டாக்டர் என இப்பொழுது மித்துதான் கேள்வி எழுப்பினான். எப்பவுமே தீரன் ஒன்னு சொல்வான்.
நான் பெரிய போலீஸ் ஆகி குற்றவாளி ஒருத்தனு கூட விடமாட்டேன். யாராலையும் முடிக்க முடியாத கேஸ் எடுத்து அத முடிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் சொன்ன மாதிரி போலீஸ் ஆகிட்டான். அட் தி சேம் டைம் ஒரு கிரிட்டிக்கல் கேஸ்ல கூட இப்போ இருக்கான்ல. அத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா இப்படி சால்வ் பண்ண முடியாத கிரிட்டிக்கல் கேஸ் எடுத்திருக்கான்னு நினைச்சு வருத்தப்படுறேன். எனிவே என் நண்பனை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் என சிரித்து கொண்டான் விக்ரம். ஆமா விக்ரம், கண்டிப்பா இந்த கேஸ் சக்சஸ் ஆகணும். இந்த கேஸ் சக்சஸ் பண்ணாம விடவே மாட்டேன். அதே டைம் அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்காம விடவும் மாட்டேன் விக்ரம். இதுவரைக்கும் நடந்த கொலையோட பாடியை எல்லாம் நீதான் போஸ்ட்மார்டம் பண்ணியா விக்ரம் என விக்ரமை கேள்வியாய் பார்த்தான் தீரன். ஆமாடா, நான் தான் பண்ணேன். அத பத்தி விசாரிக்கதான் என்ன வர சொன்னியா என்றான் விக்ரம். ஆமா விக்ரம், எனக்கு உன்கிட்ட இருந்து சில தகவல் வேணும். நீ 3 பாடியையும் பாத்திருப்பல்ல. ஆனா அத பத்தி ஏற்கனவே நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டேனே. கரெக்டா விக்ரம், ஆனா நான் கேட்க வந்தது வேற. அதாவது நீ 3 பாடியையும் பாத்திருப்ப. உனக்கு அந்த 3 பாடிகளையும் காமனா ஏதாவது தோணுதா விக்ரம்? புரியலையே. காமனாவா? யூ மீன் இந்த தழும்பு தடம் அந்த மாதிரி கேக்குறியா என விக்ரம் சரியாக கணித்து விட்டான். யா, எக்ஸாக்ட்லி விக்ரம். அதாவது ஏன் கேக்குறேன்னா, பொதுவா இந்த சைக்கோ கொலைகாரங்க பல பேர் அவங்கள பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி பேசணும்னு அவங்க கொன்னு போட்டுட்டு போறவங்க உடம்புல எதையாவது தடயம் விட்டுட்டு போவாங்க. இல்லைன்னா அவங்களுக்குன்னு சில சிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்கள ஒரு ஹீரோவா இல்ல வில்லனா காட்ட ட்ரை பண்ணுவாங்க விக்ரம். சோ ஏதாவது அந்த மாதிரி அவங்க உடம்புல நீ பாத்தியா? லைக் அது ஒரு லெட்டர்ஸா கூட இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாரேன் என்று தீரன் முகத்தில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது. விக்ரமும் அதை கண்டு கொண்டான். அப்போ கொலைகாரன் ஒரு சைக்கோ கில்லரா இருப்பான்னு நினைக்கிறியா என சிரித்து கொண்டே கேட்டு வைத்தான் விக்ரம். அத்தியாயம் 28. ஓ, கொலைகாரன் சைக்கோ கொலைகாரனா இருப்பான்னு சொல்றியா என சிரித்து கொண்டே கேட்டு வைத்தான் விக்ரம். மேபி இருக்கலாம். சைக்கோவா தான் இருப்பான்னு சொல்லல. ஆனா ஒருவேளை இருக்கலாம்னு தோணுது விக்ரம். ஏன்னா 3 கொலையும் ரொம்ப மோசமான நிலைகளை இருக்கு. அப்போ எவ்வளவு கொடூரமா கொன்னிருப்பான். ஒண்ணு அவன் சைக்கோ கொலைகாரனா இருக்கணும். இல்லைன்னா நிச்சயம் அந்த கொலைகாரனுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும்னு தோணுது விக்ரம். இல்லைன்னா இந்த அளவுக்கு ஏன் மோசமா கொலை செய்ய போறான் என மேசை தட்டி சொன்னான் தீரன். மித்து இந்த பக்கம் யோசிக்கவில்லை. ஆமா, இப்படி கூட இருக்கலாம்ல என எண்ணி பார்த்தான். விக்ரம் தாடியை தடவி கொண்டான். அப்போ இந்த கொலைகாரனுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிற, அப்படித்தானே என தீரனை ஒற்று பார்த்தான் விக்ரம். நிச்சயம் மோட்டிவ் இருக்குன்னு நான் நம்புற விக்ரம் என அழித்து கூறினான் தீரன். எனிவே, நீ சொன்ன மாதிரி கூட இருக்க சான்ஸ் இருக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த பாடியில எந்த ஒரு தடயமும் இல்ல. இன்ஃபேக்ட் அதுதான் அந்த நபர்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாமே மோசமான கொலைகள் என கையை விரித்தான் விக்ரம். தீரன் நெற்றியை பிடித்துக்கொண்டு சாய்ந்து அமர்ந்து விட்டான். ஏன் எந்த பக்கம் போனாலும் இப்படி எந்த வழியும் கிடைக்கவில்லை என கடுப்பாக வந்தது. கூல்டா, ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆனா நம்ம சரியா யோசிச்சா கூட தப்பாதான் தெரியும். சரியா திங்க் பண்ணி பாரு. கூலா இரு. நிச்சயம் நீ அந்த கொலைகாரனை கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என நம்பிக்கை கொடுத்தான் விக்ரம். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா தீரா என தெரிந்து கொள்ளலாம் என கேட்டு வைத்தான் விக்ரம். இதுக்கு நான் பதில் சொல்றேன் என முந்திக் கொண்டு கை தூக்கினான் மித்து. டேய், நீ கம்முனு இரு என மித்து வாயை பொத்திய தீரனோ, அதெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகல விக்ரம் என்றான் அவன் வாயை பொத்தியபடி. சிரித்து விட்டான் விக்ரம். டேய், நீ கெத்து கெத்துன்னு காலர் தூக்கி விட்டுட்டு தெரியும் போதே தெரியும்டா கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் சுத்த போறேன்னு. அது மாதிரியே இன்னும் அப்படிதான் சுத்துவா போலையே என கிண்டல் செய்தான் விக்ரம். இல்ல இல்ல என பேச முடியாமல் கையை மட்டும் மாட்டினான் மித்து. டேய் தீரா, ஏன் அவ வாய பொத்தியிருக்க
அவன் வாயிலிருந்து கையை எடு. அவன் என்னமோ சொல்ல வர்றான் என விக்ரம் சிறு கண்டிப்புடன் பேசவும் தான் மித்து வாயில் இருந்து கையை எடுத்தான் தீரன். அவன் தேவையில்லாம பேசுவான் விக்ரம் என சலித்து கொண்டான். அவன் பேசுறது தேவையா தேவை இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ பேசாம இரு என்ற விக்ரம் தீரன் பக்கம் திரும்பினான். நீ சொல்லு மித்து, என்ன விஷயம்? ஏதோ சொல்ல வந்த என விசாரித்தான் விக்ரம். அது தீரன் சார் இப்போ வரைக்கும் சிங்கிளா இருக்குது என்னமோ உண்மைதான். ஆனா இதுக்கப்புறம் சிங்கிளா இருப்பாரான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான் சார் என சிரித்து கொண்டே சொன்னான். டேய் மித்தோ, இப்போ நீ பேசாம இருக்க போறியா இல்லையா என்று ஜாடைகள் மிரட்டிக் கொண்டிருந்தான் தீரன். பாருங்க சார், இப்போ கூட என்ன மிரட்டுறாரு என போட்டு கொடுத்து விட்டான் மித்து. டேய் தீரா, நான் உன்னை பேசாம இருக்க சொன்னேன். எதுக்கு இப்போ அவனை மிரட்டுற? தேவா, நீ பயப்படாம சொல்லு. அவன் என்ன பண்ணிடுவான்னு நானும் பாக்குறேன் என மித்துவை அழைத்து தன் அருகே அமர வைத்துக் கொண்டான் விக்ரம். நீ சொல்லு, தீரன் யாரையாவது லவ் பண்றானா என தீரனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி கேட்டு வைத்தான் விக்ரம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அதத்தான் நானே சொல்றேன்ல என எடை புகுந்தான் ஹீரோ சார். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். சாருக்கும் ஒரு பொண்ணுக்கும் மோதல் சார் என வெட்கப்பட்டு கொண்டே பேச்சை துவங்கினான் மித்து. மோதல் தானடா, இதை என்னமோ காதல் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்க என விக்ரம் கண்கள் சுருக்கினான். ஐயோ டாக்டர் சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மோதல் எப்பவுமே காதலில் தான் சார் முடியும் என பல்லை காட்டினான். என்ன சொல்ற என சிரித்து கொண்டான் விக்ரம். ஆமா சார், சாருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு இது இருக்கு என சிரித்து கொண்டே சொன்னான். எதுனா என விக்ரம் புரியாமல் கேட்டு வைத்தான். அட என்ன சார் நீங்க, இதுன்னா இதுதான் சார் லவ்ஸு என்று ஃபீல் பண்ணி சொன்னவனை ஓரக்கண்ணால் முறைத்து பார்த்தான் தீரன். ஐயோ விக்ரம், அவன் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல விக்ரம். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. அவ இருக்க பக்கம் கூட நான் போக மாட்டேன். நாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை மட்டும்தான் விக்ரம் போடுவோம் என மீண்டும் இடை புகுந்தான் தீரன். அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்றவரு அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் எதுக்காக அப்படி பதட்டப்பட்டு காப்பாத்தணும் என்னன்னு கேளுங்க சார் என விக்ரமிடம் குறை கொண்டான் மித்து. அதுதானே, எதுக்கு பதில் சொல்லுடா என அதே போல் விக்ரமும் கேட்டான். ஐயோ, அது வெறும் மனிதாபிமான அடிப்படையில மட்டும்தான் ஹெல்ப் பண்ண விக்ரம் என நெற்றிகள் அடித்து கொண்டான் தீரன். சரி, அப்படியே வச்சுப்போம். அப்படி மனிதாபிமான அடிப்படைகளை மட்டும்தான் ஹெல்ப் பண்ணினீங்கன்னா எதுக்கு சார் அந்த பொண்ணு கண்ணு முழிக்கிற வரைக்கும் அங்க வெயிட் பண்ணணும்? நீங்க உதவி பண்ற எல்லாருக்கும் இப்படித்தான் வெயிட் பண்ணுவாரா என்னன்னு கேளுங்க சார் என மீண்டும் விக்ரமிடம் போட்டு கொடுத்தான் மித்ரன். அடே மித்து, உனக்கு அப்புறம் இருக்கு என முறைத்தான் தீரன். சரி, எதுக்கு பதில் சொல்லு என விக்ரம் மீண்டும் கேட்டான். அடே, தெரிஞ்ச பொண்ணு, அது மட்டும் இல்லாம துணைக்கு யாரும் இல்ல, அதனால வெயிட் பண்ண. இதுல என்ன இருக்கு இப்போ என பதில் சொல்லி கடுப்பாகி விட்டான் தீரன். சரி, அப்படியே இருக்கட்டும். நாங்க சொன்னோம் சார் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வாங்கன்னு. ஆனா அப்போல்லாம் ச்சே நான் பார்க்க மாட்டேன்பான்னு ரொம்ப பிகு பண்ணுவாரு இவரு. ஆனா அதுக்கப்புறம் என்னை கலட்டி விட்டுட்டு அடுத்த நாள் போய் அந்த பொண்ண அவர் மட்டும் தனியா பார்த்துட்டு வந்தாரு. இதுக்கு பேர் என்னன்னு கேளுங்க சார். இது எப்படி இவனுக்கு தெரியும் என திருட்டு மொழி முழித்தான் தீரன். என்னடா திருட்டு மொழி முழிக்கிற, அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா என மிரட்டினான் விக்ரம். ஏண்டா விக்ரம் நீ வேற, அவன் தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னா சும்மா நீயும் அதை நம்பிட்டு இருக்கிய விக்ரம் என மழுப்ப பார்த்தான் தீரன். எனக்கு என்னமோ அவன் உளர்ன மாதிரி தெரியல, ஆனா நீதான் உளறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உண்மைய சொல்லு என புன்னகையுடன் கேட்டான் விக்ரம். அட, அதோ துளசி மேடமே வந்துட்டாங்க என மித்து கூறியதுதான் தாமதம். பட்டென்று திரும்பி பார்த்த தீரன் கண்களில் அத்தனை ஏக்கம், தவிப்பு, சொல்ல முடியாத உணர்வு. அத்தியாயம் 29. துளசி பெயரை சொன்னதும் பதறிக்கொண்டு திரும்பி பார்த்த தீரன் அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு முகத்தை ஒன்றென்று வைத்துக்கொண்டு
மீண்டும் மித்து பக்கம் திரும்பினான். பொய் சொன்னியாடா? கடுப்புடன் கேட்டான். அதை கண்டு பட்டென்று சிரித்து விட்டார்கள் மித்து மற்றும் விக்ரம் இருவரும். பாத்தீங்களா விக்ரம் சார், அந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காதுன்னு எவ்வளோ டைலாக் விட்டாரு. ஆனா இப்போ அந்த பொண்ணு பேரை சொன்னதும் எப்படி பதறி திரும்பி பார்த்தாரு பாத்தீங்களா? அந்த பொண்ணு மேல லவ் இல்லாம தான் இப்படி பதறி திரும்பி பார்த்தாரா என பாயிண்ட் பிடித்து கேட்டான். மித்து, நீ போலீஸ் ஆகிறதுக்கு பதில் வக்கீல் ஆகியிருக்கலாம். நல்ல பாயிண்டா பேசுற என மெச்சிக்கொண்டான் விக்ரம். அந்த பொண்ணு மேல விருப்பம் இல்லாம தான் இப்படி பதறிக்கிட்டு பாத்தியாடா என நக்கலாய் கேட்டான் விக்ரம். தீரன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக தலையை சொரிந்து கொண்டான். தீரன் சார், உண்மையாவே துளசி மேடம் வர்றாங்க. ஒரு முறைதான் ஏமாறுவான், திரும்ப திரும்பலாம் ஏமாற மாட்டான் இந்த தீரன் என இம்முறை தலையை திருப்பவே இல்லை தீரன். ஐயோ சார், உண்மையாவே துளசி மேடம் வர்றாங்க என சத்தியம் செய்யாத குறையாக சொன்னான். அந்த பொண்ணுதான் துளசியா என விக்ரம் கூட எங்கோ பார்த்தபடி கேட்டான். டேய் போதுண்டா விக்ரம், நான் ஏமாற மாட்டேன் அவ்வளவுதான் என தீரன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. சார், உண்மையா துளசி மேடம் தான் நிக்கிறாங்க பாருங்க, இப்ப நாங்க பொய் சொல்லவே இல்ல சார் என மித்து கூட கடைசி முறையாக சொன்னான். ஆனால் தீரன் திரும்பவே இல்லை. அப்பொழுது திடீரென்று சற்று தள்ளி ஒரு பழக்கப்பட்ட அந்த வசீகர சத்தம் கேட்டது. ஹலோ காக்கி! துளசியின் பிரத்யேக அழைப்பு அது. என்ன மீடியா சத்தம் மாதிரி இருக்கு என்றபடி மெல்ல திரும்பி பார்த்த தீரன் கண்ணில் பட்டாள் துளசி. சாலைக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருந்தாள் அவள். இவ எப்படி இங்க என அவன் கண்களில் அவ்வளவு ஆச்சரியம். பாத்தீங்களா, உண்மையாவே துளசி மேடம் வந்திருக்காங்க என்பதை போல் கையை விரித்தான் மித்து. எழுந்து நின்ற தீரன் என்ன நினைத்தானோ பட்டென்று மீண்டும் அமர்ந்து விட்டான். என்ன சார் உட்கார்ந்துட்டீங்க, உங்களதான் மேடம் கூப்பிடுறாங்க என்றான் மித்து. கூப்பிட்டா என்ன, நான் ஏன் போகணும், பேசாம உட்காருடா என்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான் தீரன். எங்கே பதறிக்கொண்டு போனால் கூட அதற்கும் களைப்பார்களோ என்றுதான் பேசாமல் அமர்ந்து விட்டான். துளசிக்கு பாதி சரியாகிவிட்டது. ஆனால் கால் மட்டும் இன்னும் சரியாகவில்லை போலும். கையில் வாக்கிங் ஸ்டிக் வைத்துக் கொண்டுதான் நின்று கொண்டிருந்தாள் அவள். இன்னும் கால் சரியாகல போல சார், ஸ்டிக் வச்சுதான் சார் நடக்கிறாங்க என மித்து சொன்னதை கேட்டு அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. ஆனால் என்ன செய்ய, பார்த்தால் இன்னும் கிண்டல் செய்வார்களோ என்று பயம் வேறு வந்தது. அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டான். ஐயோ சார், துளசி மேடம் ரோட் கிராஸ் பண்ண போறாங்க போல, ஆனா வண்டி வேற வருதே என மித்து பதறிக்கொண்டு சொல்ல தீரன் அவசரமாக திரும்பி பார்த்தான். ஆம், தூரத்தில் ஒரு லாரி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதை பார்க்காமல் வாக்கிங் ஸ்டிக் கொண்டு அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் நடந்து வந்தாள் துளசி. ஆனால் அவள் லாரியை கவனிக்க தவறிவிட்டாள். நிலைமையின் தீவிரம் உணர்ந்து வேகமாக அந்த டீ கடை விட்டு எழுந்து துளசியை நோக்கி ஓடினான் தீரன். லாரி வேகமாக வந்தது. நிச்சயம் லாரி அடித்து தூக்கினால் அவள் எலும்பு கூட மிஞ்சாது. ஏய் காக்கி என புன்னகையுடன் கை காட்டியவளுக்கு தீரன் பதட்டமாய் ஓடி வருவதைக் கண்டு புருவம் யோசனையாக விரிந்தது. ஏன் இப்படி பதறிட்டு ஓடி வரான் என்றவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. துளசி வண்டிடி என கத்திக்கொண்டே இவள் அருகே ஓடி வந்தான். என்ன வண்டியா என்றவள் அப்பொழுதுதான் அவளை நெருங்கி வந்த அந்த லாரியை கவனித்தாள். அவளின் முகத்தில் அப்பட்டமான பயம். பயத்தில் கண்ணை இறுக மூடிக்கொண்டாள் பெண்ணவள். ஏதோ இன்னும் ஒரு நொடியில் அந்த லாரி அவளை அடித்து தூக்க, இந்த நேரம் அவளை பிடித்து இழுத்து அந்த பக்கம் சாய்ந்து விட்டான் தீரன். அவனின் இறுகிய அணைப்பில் பயந்து போய் ஒன்றி நடுங்கிக் கொண்டு இருந்தாள் துளசி. மித்து மற்றும் விக்ரம் இருவரும் ஓடி வந்து துளசியை பிடித்து மேலே தூக்கி நிறுத்தினார்கள். தீரன் எழுந்து நின்று அவன் ஆடையில் ஒட்டியிருந்த மணலை கீழே தட்டிவிட்டான். அவன் கையில் காயம் பட்டு ரத்தம் வந்தது. பாவம் துளசிதான் அதிகம் பயந்து போய்விட்டாள் போலும். அவள் உடல் நடுங்கியது. ஒன்னும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க என விக்ரம் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். ஆனாலும் அவள் உடலில் நடுக்கம் மட்டும் நிற்கவே இல்லை. ஓகேவா,
சற்று மெதுவாக கேட்டான் தீரன். அவள் மெல்ல தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி தீரன் அவள் கன்னத்தில் ஓங்கி விட்டான் ஒரு அறையை. நல்ல அடி. பெண்ணவள் பதறிப்போய் கன்னத்தில் கை வைத்தபடி கலங்கிய கண்களுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏய், என்னடா பண்ற? எதுக்கடா இப்போ அந்த பொண்ண அடிக்கிற என நண்பனை பிடித்து திட்டினான் விக்ரம். தீரனுக்கு இன்னும் கோபம் தீரவில்லை. பதறிவிட்டான் அவன். கொஞ்சம் நேரத்தில் எவ்வளவு பயம் காட்டிவிட்டாள் என கோபம் பொத்து கொண்டு வந்தது அவனுக்கு. அடிச்சு தூக்கி இருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது என கோவத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே தலையை கோதிக்கொண்டான். துளசி கன்னத்தில் கை வைத்து உதட்டை பிதுக்கினாள். ஏய், அழுகாத! கர்ஜனையாய் கத்தினான். அவள் விம்மல் இன்னும் அதிகமானது. அழுது சும்மா மனுஷனை டென்ஷன் பண்ணாத. அப்படி என்னடி உனக்கு? வண்டியில தான் அடிபட்டு சாகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் விட்டு விட்டு வெளியே வருவியா? கொஞ்சம் விட்டா அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. நஞ்சு போயிருப்ப. ரோடு கிராஸ் பண்ண வண்டி வருதான்னு பார்த்து வரமாட்டியா? கண்ணை எங்கடி வச்சிருக்க? செத்துட்ட கொஞ்ச நேரத்துல என வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு அங்கிருந்து சற்று தள்ளி இருந்த மரத்தடியில் போய் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தான் தீரன். துளசி எதுவும் பேசவில்லை. உதட்டை பிதுக்கிக் கொண்டு நின்றாள். பாவம், வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டான் போல என விக்ரம் துளசி அருகே வந்தான். மிஸ் துளசி என கனிவாக அவள் பெயர் சொல்லி அழைத்தான். துளசி என்னவென்பதை போல் திரும்பி பார்த்தாள். நான் விக்ரம், தீரன் ஃப்ரெண்டு. அவன் ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டாமா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. கொஞ்ச நேரத்துல பதறி போயிட்டான் அவன். உனக்கு எதுவும் ஆகிருமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டாமா. வேற ஒண்ணும் இல்ல என நண்பனுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டு வந்தான் விக்ரம். உங்க ஃப்ரெண்டு என்ன அடிச்சதுக்கு முறைப்படி அவர்தான் என்கிட்ட சாரி கேட்கணும். நான் தான் கோவிச்சுக்கணும். அதனால நான் இப்ப கோவிச்சுக்கிறேன். நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க என முறுக்கி கொண்டு போய் இன்னொரு ஓரமாய் நின்று கொண்டாள் துளசி.